அண்ணனுக்கு இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த ராக்கி பையன் ஏன் இப்படி இருக்கான்? பண்ண தப்பெல்லாம் இவன் மேல தப்பு சொன்னா அதுக்கே கோச்சுக்குவானா? பெருசா எதுவும் நடக்காம இதோட போச்சு. ஏதாவது பெருசா நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இவன் ஏன் இப்படி இருக்கான்? இவனை மாதிரி பாசமான ஆளை பார்க்கவே முடியாது. ஆனா சடனா இவனோட பிஹேவியரே ஃபுல்லா சேஞ்ச் ஆகி போச்சு. ஒத்துக்கிறேன், தப்பு அவன் மேல மட்டும் இல்லை, எங்க மேலேயும் இருக்கு, கிருத்திகா மேலேயும் இருக்கு. அதுக்குன்னு இத்தையே பிடிச்சி நீ எவ்வளவு நாளைக்குன்னு தொங்குறது? ஊர் உலகத்துல யாரும் தப்பு பண்ணாம இருக்காங்களா? அது மன்னிப்பு கேட்டு மருந்து வாழ வேண்டியது தானே. இப்படி இதையே நினைச்சுன்னு இருந்தா யாரால வாழ முடியும்? ச்சே, என்ன பிரச்சனைப்பா. நல்ல வேலை மனோ தாலி கட்டின அப்புறமா அம்மாக்கு இப்படி ஆச்சு. இல்லைன்னா அவன் கல்யாணமும் நின்று போயிருக்கும். சரி, அப்ப சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம். ஹலோ கிரிஷ், என்னடா இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்க? சித்தி சித்தப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க தானே? என்னடா நான் பாட்டுக்கு பேசினே இருக்கேன், ஒன்றும் பேச்சையே காணோம். ஹலோ அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நான் நல்லா தான்டா இருக்கேன். அங்கே என்ன பிரச்சனையா? என்ன சொல்லு. அண்ணா, அது அம்மாவுக்கு சித்திக்கு என்ன ஆச்சு? அம்மாவுக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் அண்ணா. டேய், என்னடா சொல்ற? ஆமாங்கண்ணா, அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு? எப்போ? சித்தி இப்போ எப்படி இருக்காங்க? நேத்து தான். முட்டாள், நேற்று நடந்திருக்கு, எனக்கு ஏன்டா இன்னைக்கு சொல்லியிருக்க? ஓஹோ, நான் உங்கள் குடும்பம் இல்லை அதில் தானே? ஐயோ அண்ணன், நான் போய் உங்களை அப்படி நினைக்குவேண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அம்மாக்கு இப்படியான பதட்டத்தில் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இதே நான் உன் கூட பிறந்தவனா இருந்திருந்தா என்கிட்ட சொல்லணும்னு தோணியிருக்கோம். அப்படிதான் இல்லை. நீ பாருங்கண்ணே, நான் அப்படியெல்லாம் என்னைக்குமே நினைக்கிறது இல்லை, நினைக்கவும் போகிறது இல்லை. எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான். வெறும் வாய் வார்த்தை தான். இல்லைண்ணே, நிஜமாவே எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, சித்தப்பா எப்படி இருக்காங்க? இந்த விஷயம் எனக்கும் அப்பாக்கும் தவிர வீட்டில் யாருக்கும் தெரியாதுண்ணே. பாட்டிங்கெல்லாம் தெரிஞ்சா பயந்துருவாங்க, அதான் சொல்லலை. அதுவும் நல்லதுக்கு தான். சரி, நான் அடுத்த ஃப்ளைட்லேயே இந்தியாவுக்கு வரேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேண்ணே? முட்டாள், இதில் என்னடா பிரச்சனை இருக்கு? போதும், வந்து உன்னை கவனிச்சுக்கிறாரு. சரி அண்ணா, எப்போ வரேன்னு சொல்லுங்க, நான் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறேன். வேண்டாம், நீ சித்தியை நல்லா பார்த்துக்கோ, நானே வந்துடுறேன். ஓகே அண்ணா. பெரியப்பாவும் பெரியம்மாவும் போனப்பவும் இந்த அண்ணன் தனியாக ஏன் அங்கே இருக்காங்கன்னு தெரியல. இங்கே நம்ம கூடவே இருங்க அண்ணா, அதுவும் இருக்க மாட்டேன்றாங்க. இந்த முறை இங்கே வந்தா அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இங்கேயே செட்டில் ஆக்கிடணும். என்னடா, எதுக்கு நான் அப்படி பார்த்துன்னு இருக்க? உன்னை லவ் பண்ணலான்னு தான். அடைச்ச டேய், என்னடா பேசுற? நீ பண்ண காரியத்துக்கு அதுதான் நான் பண்ணணும். ஏன் அப்படி என்ன பண்ணிட்டேன்? அவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்க கவின், ப்ளீஸ். அப்புறம் என்னடா, நீ எல்லாம் ஒரு மனுஷன். அங்கே மனோ அண்ணா தான் உன்னை கூப்பிட்டுன்னு வர சொன்னார். அங்கே வந்தால் அட்லீஸ்ட் நீயும் அம்மாவும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களும் பேசி சுமூகமாவீங்கன்னு பார்த்தா நீ இந்த வேலையை பண்ணி வச்சுட்டு வந்திருக்கியடா. இதெல்லாம் வேணும், இப்படி பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் யாரையாச்சும் கேட்டேனா? ஏன் கேட்டால் தான் செய்யணுமா? நீ என் ஃப்ரெண்டுடா, இதெல்லாம் நான் கேட்காமே செய்யணும். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஏன் கூடவே குப்பை கொட்ட போகிற? ஓஹோ, இப்போ சாருக்கு நான் உங்கள் கூட இருக்கிறது தான் பிரச்சனை. நான் அப்படி சொல்லலடா. போதும்டா, நீ எப்படியும் சொல்ல வேண்டாம். டேய், கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நீ தானே சொன்ன நீயும் உங்கள் மம்மியும் பேசின்னு இருக்கும்போது அவங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணியாச்சும் கேளுடா. தேவையில்லை. டேய், நீ நீ என் ஃப்ரெண்டு ராக்கியாடா, ஏன்டா இப்படி மாறிட்ட? நானா மாறல, என்ன அப்படி மாத்திட்டாங்க. போடா முட்டாள், இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதையே சொல்லின்னு தொங்கி நிற்க போற? சரி, அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க, ஏன் நீ மன்னிக்க கூடாதா? முடியாதுடா, என்னால் மன்னிக்க முடியாது. எதுக்குடா முறைக்கிற இப்போ? இது ஒன்றும் என் வேலை இல்லை. நீ சொல்லாம நீ தைரியம் கொடுக்காம இவங்க 2 பேரும் இங்கே வராங்களா? டேய் அப்பா, லாஸ்ட் டைம் நான் கூப்பிட்டேன், சரி இந்த முறை நான் கூப்பிடல.
அவர் ஒன்றும் சொல்லாதீங்க. நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். ஹாசினி, சீக்கிரம் பேசிட்டு வாடி, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். மச்சான் நீயும் பேசுடா, நானும் வெளியே வெயிட் பண்ணுறேன். என்ன விஷயம்? எதுக்கு என்னை பார்க்க வந்த? என்ன சொல்லணும்னு நினச்சோ அதை சொல்லிட்டு சீக்கிரமாக போ. ஏன் இப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்? இப்படி வர வர யார் மேலேயும் அக்கறை இல்லாம? நான் இப்படி தான்டி. இங்க பாருங்க, நீங்க வர வர பண்ற எந்த விஷயமும் சரியில்லை. என்ன எனக்கு லெசன் எடுக்க வந்துட்டியா இப்போ? நான் ஒன்றும் உங்களுக்கு லெசன் எடுக்க வரல. அங்கே அப்படி பேசிட்டு வந்தீங்களே, உங்கள் அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அவங்கள பற்றி என்கிட்ட பேசாத. சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதான் சொல்ல வந்திருக்கேன். உங்கள் அம்மா உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதுவும் உங்களால் தான். என்ன உளர்ற? நான் ஒன்றும் உளரல, நடந்ததை தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி பேசிட்டு வந்தீங்கல்ல, உங்கள் அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்கள எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் செக் பண்ணி பார்த்தா ஹார்ட் அட்டாக்கா. சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத. இப்படி சொன்னால் நான் அவங்க மேலே பாசமாக ஓடி வந்து அவங்கள பார்க்கணுன்னு தானே. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உங்கள் அம்மா முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்கிறேன், நீ என்னடான்னா இப்படி பேசுறியே. இந்த விஷயத்தில் யாராவது போய் பேசுவாங்களா? எனக்கு உன்னை பற்றியும் தெரியும், எங்கள் அம்மா அவங்க வீட்டு ஆளுங்களை பற்றியும் தெரியும். இங்கே பாரு, இனிமேல் என்னை பார்க்க வராத. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு see you. எனக்கு மட்டும் உன்னை பார்க்கணுன்னு ஆசையா? உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு. உன்னை போய் லவ் பண்ணனேன்னு வெக்கப்படுறேன். ஹேய் சி, நிறுத்துடி. அதான் என்னை பார்த்து வெக்கப்படுற இல்லை? ஏன் லவ் பண்ணேன்னு? எதுக்குடி என்னை தேடி வர? ஏன் வேற எவனும் உனக்கு கிடைக்கலையா? ராகேஷ், திஸ் இஸ் டூ மச். அப்படி தாண்டி பேசுவேன். இனி என்ன பார்க்க வராத. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் உன்னை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கிருத்திகாவை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். உன்னை போய் பார்க்க வந்தேன் பார். போடி போ, எனக்கு நீங்கள் யாருமே வேண்டாம். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி பைத்தியக்காரன் மாதிரி என்னை இப்படி தனியாக புலம்ப விட்ட அந்த கிருத்திகா, அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அவளை என்ன பண்ணுறான் பாரு. ஏண்டா என்கிட்ட வச்சுக்கினான்னு அவள் ஒவ்வொரு நாளும் கதறணும். இங்கே பாருங்க, நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்ன கேளுங்க, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். ஆமாம் அத்தை, அக்கா சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு வேலை செய்யக்கூடாது. ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும். இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த பெட்டை விட்டு எழுந்திருக்கவே கூடாது. ஐயோ, இவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எதுக்கு இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் அத்தை. ஐயோ, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே போனீங்கனாலே எனக்கு நல்லா இருக்கும். நாங்கள் வெளியே போகிறோம், ஆனால் நீங்கள் வெளியே வரக்கூடாது. உங்களுக்கு சாப்பிட குடிக்க ஏதாச்சும் வேணும்னா மொபைல்லேருந்து ஒரு காலை போடுங்க, நாங்கள் வரோம். இப்போ ஆறுங்கடி, இது ரொம்ப டூ மச். இருக்கட்டும், இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிச்சுன்னா நான் எப்படி யூஸ் பண்ணிக்குவேன் தெரியுமா? கரெக்டாக சொன்னேன், இந்த அத்தை தான் சரியான தத்தி. எல்லாம் இருக்கட்டும், என் பையனை எங்கே காணோம்? நான் கிறிஷை பார்க்கணும். அவர் ரூமில் தான் இருக்காரு, போய் அனுப்பி வைக்கிறேன். உங்கள் பையன்கிட்ட நல்லா பேசி கொஞ்சுங்க. அதுக்கு என்ன, என் பையனை நான் கொஞ்சமா என்ன யார் கொஞ்சுவா? போ, அனுப்பி வை. சரி அத்தை, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் சொன்னதான் ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ, எல்லாம் ஞாபகம் இருக்கு, போங்கம்மா. அத்தை சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்ம டோர் லாக் பண்ணின்னு போயிடலாம். கரெக்டாக சொன்னீங்க. ஏய், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஐயோ, எதுக்கு இப்படி இவளுங்க எனக்கு டார்ச்சர் பண்ணுறாளுங்கன்னு தெரியலையே.